இந்த தேர்தல பொறுத்தவரைக்கும் ஒரு அரசியல்வாதியா விஜய் எந்த அளவுக்கு இத அணுகுறாருன்னு நினைக்கிறீங்க? அவருடைய பிரச்சனைகளுக்குள்ளயே இருக்காரு. ஒரு பக்கம் ஜனநாயகன் படம் வரல, அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இந்த கரூர் சம்பவத்துக்காக டெல்லிக்கு போறதும், வர்றதும் அதுக்கான சம்மன் பிரச்சனையில இருக்காரு. ஒரு அரசியல்வாதியா நெறைய விஷயங்களுக்கு கருத்து தெரிவிக்கல, வாய் திறக்கல அப்படிங்கிற மாரி விஜயின் மீது ஒரு பிம்பம் இருக்கும். இல்ல அது உண்மையா கூட இருக்கலாம். அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு அரசியல்வாதியா விஜய் அவர்கள் மாறுவாரா? இல்ல மாற வாய்ப்பு இருக்கா? இல்ல அரசியல்வாதி அப்படின்றது அடுத்த கட்டம். முதல்ல வந்து ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கணும். ஒரு குவாலிட்டி, ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும். அப்போ விஜய் அவர்களுக்கு எதில இருக்குன்னா சினிமால இருக்கு. சினிமால இஸ் அ மார்க்கெட் லீடர். நல்லா டான்ஸ் ஆடுவார், பாட்டு பாடுவார். அவர் அந்த பதவிக்கு வர்றதுக்கு, அந்த உச்ச நட்சத்திரமா வர்றதுக்கு நிறைய உழைப்பு, கடினம், கஷ்டம், அவமானம், ப்ராக்டிஸ் இதெல்லாம் போட்டிருக்காரு. ஆனால் அங்கே ப்ராக்டிஸையும் டான்ஸையும் வைபையும் பண்ணிவிட்டு அவர் சினிமாவில் பண்ணதுக்கு அதுக்கு ஈடாக அரசியலில் அவர் எதிர்பார்க்குறாரு. இப்போது நான் போய் காய்கறி மார்க்கெட்டில் வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டெல்லாம் வாங்கிட்டேன். வாங்கி நிறைய வச்சுருக்கேன். என்ன ஊரில் சொல்கிறாங்க, நல்ல பெரிய வியாபாரிப்பா, அவர் வெள்ளை மண்டி வச்சுருந்தார். இப்போ வந்து காய்கறி எல்லாத்துலேயுமே அவர் மார்க்கெட்டில் நல்ல பிளேயர். இப்போ நான் வந்து மார்க்கெட்டில் நல்ல பிளேயர். இப்போ நானே என்ன பண்ணுறேன், பங்கு சந்தைக்கு போகிறேன். பங்கு சந்தை போனால் இதுவும் மார்க்கெட்டு தான். அது காய்கறி, வெள்ளை பூண்டு, கத்திரிக்காய் அதையே நான் பார்த்துட்டேன். இதை பார்க்க மாட்டேன்னா இப்போ பார், நான் பாண்டில் எப்படி பணம் போடுறேன், க்ரூட் ஆயில் எப்படி வாங்குகிறேன் பார், ஸ்டாக்ஸ் எப்படி பண்ணுறேன், ஈக்விட்டி மார்க்கெட், ஃபண்டு, ரிசர்ச் அப்படியே பிரித்து மேயிறேன் அப்படின்னா போட்டு பணம் வரலன்னா பட்டணமாக மொத்தமாக முடிஞ்சிடும். ஒவ்வொரு களம் வேறு, ஒவ்வொரு வியாபாரம் வேறு, ஒவ்வொரு தளத்தில் அதற்கு உண்டான பயிற்சி, அதற்கு உண்டான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கூட்டணி, கூட்டமைப்பு, புரிதல் எல்லாம் தெரியணும். ஆனால் அவருக்கு தெரியும் நீங்கள்லாம் பண்ணால் நான் பண்ண மாட்டேன் அவர் நினைக்கிறாரு.